குட் மார்னிங் சோல்ஸ். அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம எதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கு இல்லையா? அந்த ஆத்மா தான் நெஜம். நம்ம பாடியோ, இல்ல நம்மளோட மைண்டோ, இல்ல நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோ, இல்ல நம்மளோட எமோஷன்ஸ். நம்ம பயங்கரமா கோவப்படுறோம், அந்த மாரி பண்றோம், அந்த மாரி பண்றோம் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா? எண்ணங்கள், இது எதுவுமே வந்து நம்ம கிடையாது. நம்மளுக்குள்ள வந்து ஒரு பியூரான ஒரு ஒரு ஜீவன் வந்து ஒளிஞ்சிட்டுருக்கு. அதுதான் நம்ம. இத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு உணர்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த டெய்லி தியானம் பண்றது, அப்புறம் அடுத்தவங்களுக்கு உதவியா ஏதாவது ஒரு வேலை பண்றது, தென் வந்து இந்த மாதிரி என்னோட ஆடியோஸு, இல்ல நீங்க என்ன வேற ஏதாவது ஸ்பிரிச்சுவலா ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு புக்க வந்து ரொம்ப டீப்பா ரீட் பண்றது. சும்மா ஏனோ தானோன்னு ரீட் பண்றது கிடையாது. என்ன அதுல அர்த்தம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு அத வந்து தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம யாரு அப்படின்றத 100% எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம்னு வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அதுக்கு வந்து ஒரு சக்தி குடுக்குற மாரி நம்ம நடக்க மாட்டோம். நம்ம யாருன்ற அந்த ஒரிஜினல் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்ப நான் அப்டின்னா, நந்தினி அப்டின்னா, அந்த ஒரிஜினல் நந்தினி வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் நந்தினி. அந்த நந்தினிக்கு வந்து பவர் குடுத்து, அந்த நந்தினிய வந்து அ தன்னோட என்டையர் லைஃப்பையும் வந்து டிசைட் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ரூல் பண்றதுக்குரிய பவர நம்ம குடுக்க மாட்டோம். அப்படிதான் வந்து நெறைய பேர் வந்து அ ரொம்ப பயங்கரமா சொல்லுவாங்க. நான் 10 வருஷமா நான் வந்து சாமி கும்பிட்டுட்டுருக்கேன். இறைவன நான் வந்து அப்படி பயங்கரமா நெனச்சுட்டுருக்கேன். நான் மெடிடேஷன் பண்ணாத நாளே கிடையாது. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்மளால வந்து அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கவே முடியாத அளவுக்கு அவங்களே பயங்கர நெகட்டிவா இருப்பாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் அடுத்தவங்க மனச காயப்படுத்துற மாரி இருக்கும். மனசு வலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வேணா சந்தோஷமா தெரியிற மாரி தெரிவாங்க. ஆனா, அடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டத்த குடுக்குற மாரி ஒரு பெர்சனா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா, அவங்களே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இப்ப எங்க மிஸ்டேக் நடக்குது? என்னதான் அ அ அ தப்பு பண்றாங்க அப்படின்னு யோசிச்சா, அதுக்கான ஆன்சர் வந்து சூப்பரா வந்து இந்த திருமூலர் வந்து இந்த பாட்டுல குடுத்துருக்காரு. இந்த பாட்ட வந்து நான் 2 நாளா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாட்ட பத்தி இதுல எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம யாரு அப்படின்றத நான் டீட்டெயில்டா வந்து இப்ப நேத்து அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் தெரியுமா? அந்த மாதிரி நான் வந்து பிக்சர்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த ஒரு பார்ட்ட வந்து நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, என்டயர் லைஃப்லயும் நீங்க வந்து உங்களோட லைஃப்ப வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு எடுத்துட்டு போற நாலேட்ஜ் கிடைச்சிரும். அதாவது அந்த ஞானம் கிடைச்சிரும். அந்த ஞானம் கிடைச்சாலே போதும் இல்லையா? இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். நம்மளுக்கு ஒரு யூசேஜ் மேனுவல் கிடைச்சிருச்சு. அத வச்சு நம்ம ஒரு தடவ யூஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம மாத்தி யூஸ் பண்ணுவோமா? நம்மளுக்கு நல்லா தெரியும் அத எப்படி யூஸ் பண்ணணும் அப்டின்ட்டு. அத பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு, அது மூலமா நம்ம வந்து பெனிஃபிட் அனுபவிப்போம். அந்த மாதிரி நாளைக்கும், இன்னைக்கும் நான் சொல்றது வந்து நீங்க வந்து கவனமா வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களோட என்டயர் லைஃப்க்கு நீங்க கவலைப்படவே வேண்டாம். உங்களுக்கு அந்த அறிவு வந்துருச்சு. அந்த அறிவ யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்க லைஃப்ப எடுத்துட்டு போணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓகே. அதனால அது கொஞ்சம் டீட்டெயில்டா சொன்னா நல்லாருக்கும் அப்டின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் பார்க்கலாம். முடிந்திட்டு வைத்து முயங்கிலோர் ஆண்டில் அணிந்த அணிமாகை தானாம் இவனும் தணிந்தவப் பஞ்சினும் தான் உய்யதாகி மெலிந்து அங்கி இருந்திடும் வெல்ல ஒண்ணாதே. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து முடிந்திட்டு வைத்து முயங்கிலோர் ஆண்டில் அப்படின்னா, நீ முடிச்சு வச்சிருக்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்ட உன்னோட மனச. மனச வந்து பயங்கரமா அ இது பண்ணிட்ட. ஆனா ஆண்டு முயங்கிலோர் ஆண்டில் அப்படின்னா, உன்னோட ஆத்மாவ வந்து நீ வந்து ஆளல அப்படின்னா. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைனு. உன் மனச நீ கண்ட்ரோல் பண்ணிட்டியா இருக்கும். ஆனா, உன் ஆத்மாவ நீ இன்னும் ஆளாம இருந்தன்னா என்ன ஆகும்? அப்ப மனச கண்ட்ரோல் பண்றதுன்னா, நெனச்ச எல்லாத்தையும் செய்யணும்னு நெனைக்கிறது, இல்ல மைண்ட்ல வரக்கூடிய ஆசைக்கு ஏத்த மாதிரி போகுறது, இல்லன்னா மனசு வந்து எதையாவது ஒண்ண நெனச்சு வருத்தப்படுதுன்னா, உடனே அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது. அப்படிலாம் இல்லாம, நம்மளோட உணர்வுகள வந்து கட்டுப்படுத்துற லெவலுக்கு நம்ம வந்திருப்போமா? ஆனா, ஆத்மாவ கட்டுப்படுத்தாம இருப்போம். ஆத்மாவ வந்து எப்படி வந்து அம் அ அ ரூல் பண்றதுன்னு தெரியல அப்படின்றாங்க. ஆனா, ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்மா வந்து நம்மள ரூல் பண்ற மாரி நம்ம இன்னும் மாத்திக்கலன்னு அர்த்தம். ஆத்மாவ வந்து யாரும் ரூல் பண்ண முடியாது. ஆத்மா வந்து வேணா சைலன்ட்டா, பவர்லெஸ்ஸா வேணா இருக்குமே தவிர, நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பவர வந்து ஆத்மாக்கு குடுக்கணும். என்னைய நீ தான் ரூல் பண்ணணும். வேற யாரும் ரூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணுமாம். அத பண்ணாம இருந்தா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது அணிந்த அணிமாகை தானாம் இவனும் அப்படின்னா, அணிந்த அணிமாகை அப்படின்னா, நீ வந்து டிவைன் ஆர்னமெண்ட்ஸ்
அப்படியே உன்னை பெருமைப்படுத்துற மாதிரி உனக்கு நிறைய யோக சக்திகள் இருக்கு. இல்ல நீ வந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட விடாம நீ மெடிடேஷன் பண்றவங்களா இருக்கலாம். இல்ல நிறைய மந்திரங்கள் நீ படிச்சிருக்கலாம். ஆஹ் இந்த மாதிரி இந்த பூஜை சம்பந்தப்பட்டு நீ நிறைய பயங்கரமா நல்ல பூஜை பண்றவங்களா இருக்கலாம். இல்ல கடவுளோட வந்து ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இப்ப ராமாயணமோ மகாபாரதமோ வந்து மணிக்கணக்குல நீ வந்து படிக்கலாமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அது ஈவன் வந்து உனக்கு வந்து நிறைய நல்ல குணங்களை வந்து நீ வந்து உள்ளுக்குள்ள நீ வந்து டெவலப் பண்ணிக்கிட்ட இருந்தா கூட அப்படின்றதுதான். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி. உன்னை பார்த்தோன்னே எல்லாருமே இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க வந்து எல்லாருக்கும் நல்லது பண்றவங்க அப்படின்னு சொல்றபடி கூட நீ மாறி இருக்கலாம். ஓகே, இதான் 2வது லைன். தென் 3வது வந்து தனிந்தவ பஞ்சினும் தான் ஒய்யதாகி. அதாவது உன்னோட 5 சென்சஸும் தனிந்த அப்படின்னா தனிஞ்சு போன, கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அவ்வ பஞ்சினும்னா அந்த பஞ்சம்னா 5. அந்த 5 விதமான உணர்வுகள், அதாவது பார்வை, சத்தம், டேஸ்ட், டச், ஸ்மெல்லுன்னு இருக்கிறதுலாம் நம்மளோட சென்சஸ். இதை கூட நீ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டியா இருக்கும். கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தான் ஒய்யதாகி அப்படின்னா நீ ரொம்ப காமான, அமைதியான, ஒரு கண்ட்ரோல்டான ஒரு பர்சனா கூட நீ மாறி இருக்கலாம். ஆனா 4th லைன்ல மெலிந்து அங்கு இருந்திடும் வெல்ல ஒண்ணாதே. மெலிந்து அப்படின்னா நீ ரொம்ப வீக்கான ஒரு பர்சனா அங்க இருந்த அப்படின்னா, அங்க இருந்தனா உன்னோட உள்ள, அதான் அங்கு மெலிந்து நீ இருந்த அப்படின்னா உன்னால லைஃப இது வின் பண்ணவே முடியாதாம். வெல்ல ஒண்ணாதே அப்படின்ட்டாங்க. அதாவது நீ எப்படி வேணா இருக்கலாம். நீ ரொம்ப வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனா மாறி இருக்கலாம். எல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நீ வந்து லேர்ன் பண்ணியிருக்கலாம். எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லலாம். டெய்லி வந்து நீ ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நான் வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நான் சொல்ற எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கூட எல்லாமே சொன்னாலும் உன்னோட ஆத்மாக்கு வந்து நீ வந்து ப்ராப்பரா வந்து நீ வந்து ஒரு சக்தி கொடுக்காம, ஆத்மாவை நீ வந்து இன்னும் டீப்பா உணராம மேலோட்டமா எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருந்தனா உன்னால லைஃப்ல வின் பண்ண முடியாது. அதாவது லைஃபை வின் பண்ண முடியாது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே வந்து அந்த எதிர்த்து போராடி அதுல இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் உன்னால எடுத்துக்க முடியாது. நீ வந்து ஒரு பெயின்லயும் ஒரு சஃபரிங்லயுமே தான் நீ உன்னோட ஆத்மாவை வச்சிருக்க. ஆத்மா வீக்கா இருக்கும் போது உன்னால வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. நீ நினைச்ச மாதிரி ஒரு 100% ஒரு பெஸ்ட் லைஃபை உன்னால வாழ முடியாது அப்படின்றது தான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் நீங்க வாழுவீங்க, மத்தவங்களை விட பெட்டரா வாழுவீங்க. அது இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதவங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கும். அவங்க மனநிலை இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிருவீங்க. அதே சமயம் தி பெஸ்ட்னு ஒரு லைஃப் இருக்கு. அந்த தி பெஸ்ட் லைஃபுக்கு வந்து உங்களால போக முடியாது அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. ஒரு மாதிரி மிடில் தான் நீங்க நிப்பீங்க. கீழேயும் போயிருக்க மாட்டீங்க, அதே சமயம் மேலேயும் போயிருக்க மாட்டீங்க அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. அப்ப இதுல வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஆத்மா சக்தி அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு திங்க் பண்ணுங்க. உங்களோட ஆத்மானா என்ன? உங்க ஆத்மா வந்து ஆத்மானா வேற ஒண்ணுமே இல்ல. நல்ல எண்ணங்கள எதையுமே நல்லதோட நினைக்கும். கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதுதான் ஆத்மாக்கும் பிடிக்கும். ஏன்னா ஆத்மான்றது கடவுளோட ஒரு பார்ட் தான். கடவுள் வேற, ஆத்மா வேறன்னு கிடையாது. கடவுள்கிட்ட இருந்து வந்த ஆத்மாவு தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அது என்ன பண்ணும்னா, நம்ம அதை பத்தி அதுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும் போது அது என்ன பண்ணும், இறை சக்தியோட வந்து கலந்துரும். இப்படிதான் வந்து இந்த ப்ராசஸ் இருக்கும். அப்ப நம்ம ஆத்மா அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிறது, நல்ல விஷயங்களே திங்க் பண்றது, நம்ம எமோஷனுக்கு அடிமையாகாம இருக்கிறது, அதே மாதிரி நம்மளோட சென்சஸ்க்கு அடிமையாகாம இருக்கிறது, எது கரெக்டோ, எது சரியோ, எது நியாயமோ, எது தர்மமோ, எது இறைவனுக்கு பிடிச்சதோ அந்த மாதிரி நடக்கிறது தான் ஆத்மா. அந்த ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கு. ஆனா என்னன்னா மத்த எல்லாமே வந்து ரூல் பண்ணும்போது அந்த ஆத்மா வந்து சக்தி இல்லாம போயிடுது. அப்ப நீங்க திங்க் பண்ணுங்க, ஆத்மா வந்து சக்தியோட இருந்தா நான் எப்படி நடப்பேன், நான் என்ன மாதிரி வாழுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு ஃபுல்லா 1 டே ஃபுல்லா நீங்க திங்க் பண்ணுங்க. முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க. எப்படி நான் உங்களை முயற்சி பண்ண சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த ஆடியோ நீங்க கேட்டு முடிச்சதுல இருந்து 3 விஷயம். உங்களோட எண்ணம், உங்களோட வார்த்தை, உங்களோட செயல். இந்த 3மே நீங்க இறைவனா இருந்தா எப்படி நடந்துப்பீங்க, அந்த மாதிரி நடந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப நான் தான் அந்த கடவுள். இப்ப எனக்கு வந்து சிவன் ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் தான் சிவன். சிவனா நான் இருந்தா, இப்ப என்னோட ஸ்டாஃப் இருக்காங்க. என்னோட பிசினஸ்ல என்னோட ஸ்டாஃப் வந்து சடனா வந்து லீவ் போடுறாங்க சொல்லாம. நான் ஒரு ஹியூமனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆவேன். "ஏன்பா கொஞ்சம் சொல்லியிருக்கலாம்ல, இப்ப இதனால எங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆதங்கத்த தெரிவிப்பேன். நான் வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ற அளவுக்கு பெர்சன் கிடையாது. ஆனா அதே சமயம் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். "நீ சொல்லியிருந்திருக்கலாம். அடுத்த தடவ அந்த மாரி பண்ணக்கூடாது" அப்படின்றதுக்காக நான் எதையாவது பண்ணுவேன். இதே நான் இறைவனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், அவங்க
அவங்களால வர முடியலன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க வராதனால எனக்கு இங்க எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா நான் இறைவன். இதே இறைவன் நடத்துற ஒரு பிசினஸ். அப்ப அந்த பிசினஸ்க்கு எந்த பாதிப்பும் வந்து இருக்க போறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவங்கள வந்து ஒண்ணுமே சொல்லாம, அவங்கள முடிஞ்சா பிளெஸ் பண்ணி நான் வந்து அனுப்புனேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இறைவனா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு வந்து யாரோடையாவது எமோஷனலா அட்டாச் ஆயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இறைவன் வந்து யார்கிட்டயாவது எமோஷனலா அட்டாச் ஆகியிருப்பாரா? இறைவன் வந்து எல்லார்கிட்டயும் அன்பு தான் காட்டுவாரு. ஆனா, யார்கிட்டயும் அட்டாச்டாலாம் இருக்க மாட்டாரு. அவரோட வேலை எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாருக்கும் நம்ம நல்லது பண்ணுவோம். நீ வந்து ரொம்ப ஒரு அம் சக்தி வாய்ந்த ஆளு. நீ உன்ன உணருன்றதுக்காக எதையாவது பண்ணுவாரு. அதே மாரி நான் உன் மேல அன்பா இருக்கேன் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவாரே தவிர, இறைவனுக்கு தேவை இருக்காது யார் மேலயுமே. ஐயோ! நீ இல்லன்னா என்னால நீ உன்னைய ஒரு நாள் பார்க்கலன்னா என்னால இருக்க முடியாது. நீ நீ வந்து கரெக்ட்டா நடக்கலன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். இன்னைக்கு உனக்கு எல்லாமே கரெக்ட்டா நடந்தா தான் நான் நிம்மதியா இருப்பேன். இந்த மதர்ஸ்லாம் அப்படித்தானே இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா நடந்தா தான் நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்ற மாரியா இறைவன் இருப்பாரு? கிடையாது. இறைவன் எப்படி இருப்பாங்க? சைலன்ட்டா இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு ஒரு வைப்ரேஷனோட இருப்பாங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தோட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த இடத்துல உங்களோட இடத்துல இறைவன வச்சு பார்த்து, இறைவனா இருந்தா இந்த நேரத்துல என்ன நெனைப்பாரு? இறைவனா இருந்தா என்ன பேசுவாரு? இறைவனா இருந்தா எப்படி நடந்துப்பாரு? அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களோட நாலேட்ஜ்க்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரியவே வரல அப்படின்னா, நீங்க ChatGPTல போட்டு கேளுங்க. இப்ப டிவைனா இருந்தா இந்த சிச்சுவேஷன்ல டிவைன் எப்படி நடந்துப்பாரு? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுவே சொல்லும். அதுக்கேத்த மாரி நடந்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாரி நல்லா யோசிச்சுக்கோங்க. இறைவன் எப்பயாவது சோகமா இருந்திருப்பாரா? இல்ல வேதனையில இருந்திருப்பாரா? வருத்தத்துல இருந்திருப்பாரா? இல்ல எதையாவது இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாரா? எதுவுமே பண்ண மாட்டார்ல. இறைவன் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஆனந்தமா, அதே சமயம் வந்து அப்படியே பவர்ஃபுல்லா, ஒரு வைப்ரேஷனோட, சேம் டைம் ரொம்ப காமோட தான் இருப்பாரு. ஒரு மாரி ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா தான் இருப்பாரு. மத்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இறைவன் மேல நம்ம வைக்கிறதெல்லாம் அது நம்மளோட இமேஜினேஷன். இப்ப இறைவனுக்கு பயங்கரமா கோவம் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுவாரு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து நம்மளால வந்து மேட்ச் பண்ணிக்க முடியாது. இறைவன் எப்பவுமே நம்மள வந்து அ அரவணைச்சு நம்மள எடுத்துட்டு போறதுக்கு தான் இருக்காரே தவிர, நம்மளோட கர்மாவும், அந்த யுனிவர்சல் ஃபோர்ஸஸ் நம்ம சில விஷயங்கள லேர்ன் பண்ணிக்கணுன்றதுக்காக, நம்மளுக்கு வந்து சில வந்து கோவம் வர மாரி ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணுமே தவிர, இறைவன் என்னைக்குமே வந்து யார் மேலயும் கோவப்பட மாட்டாரு. அப்படியே பார்த்தாலும் அது நம்மளோட ஈகோவ அழிக்கிறதுக்காக தான் இருக்கும். ஸோ உங்கள வந்து நீங்க வந்து அந்த பிளேஸ்ல வச்சு இன்னைக்கு ஃபுல்லா அந்த ஆத்மா வந்து உங்கள செயல்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்து பாருங்க. ட்ரையாவது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நான் வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன் எல்லாத்தையுமே. தேங்க் யூ ஆல்.